வெல்கம் டு கல்வி பெட்டகம். நான் உங்க சத்யா. இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போறது திருக்குறள் அதிகாரத்துல 3வது அதிகாரம் நீர்த்தார் பெருமை. இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நீர்த்தார் பெருமை எந்த பால்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல, எந்த இயல்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல்ல. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பாடல்களை கொண்டது. இந்த நீர்த்தார் பெருமைக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறவை மேற்கண்டவரோட பெருமையை புறப்பாட்களை கொண்டதுதான் இந்த நீர்த்தார் பெருமை அதிகாரம். இந்த குறள்களை பத்தி போனோம்னா நம்ம பார்க்கலாம். நீர்த்தார் பெருமை குறள் 21. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதாவது ஒழுக்கத்துல நிலைச்சு நின்று அதுலயே ரொம்ப ஆழ்ந்து இருந்தவங்களோட பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே பாத்தீங்கன்னா நூல்களோட துணிவு. பணுவல் அப்படின்னா நூல். அந்த நூல்களோட துணிவு ஒழுக்கத்துல ரொம்ப சிறந்து விளங்கினவங்களை பத்தி கூறுறதுதான் அந்த நூல்களுக்கான துணிவு அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. ஒழுக்கத்து நீர்த்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அடுத்த குறள் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பற்றுகளை துறந்தவர்களோட பெருமையை அளந்து கூறுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துல இதுவரை பிறந்து இறந்தவங்களை கணக்கிடுவதற்கு ஒப்பானது அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிட்டிருக்காங்க. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அடுத்த குறள் 23வது குறள் இருமை வகத்தெறிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இம்மையின் துன்பத்தையும் மறுமையோட இன்பத்தையும் அறிஞ்சு மெய் உணர்ந்து ஆசைகள் எல்லாத்தையும் அறுத்தெறிஞ்சு அந்த அறத்தை செய்யக்கூடியவர்களோட பெருமையை இவ்வுலகம் போற்றும் அப்படின்னு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 24வது குறள் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. இந்த குறளோட பொருள் பாத்தீங்கன்னா மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 உறுப்புகளோட ஆசைகளான ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை இது எல்லாத்தையும் அடக்க தெரிஞ்ச மன உறுதிங்கிற அங்குசத்தால காப்பவன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருந்து இந்த உலகத்திற்கு ஒரு விதை போல இருப்பான் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 உறுப்புகள்ல இருந்து வெளிப்படக்கூடிய ஆசைகளை மனம் அப்படிங்கிற ஒன்னால அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தவனை சிறந்ததாக இந்த உலகத்திற்கே ஒரு விதையாக ஆவான் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்தது 25வது குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரே. இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகன்ற வானத்துல வாழ்றக்கூடிய இறைவனாகிய இந்திரனே பாத்தீங்கன்னா புலன் வழியாக பெருகக்கூடிய ஆசைகள் அந்த 5ஐயும் அறுத்தவருக்கு ஒரு சான்றாக திகழ்கிறார் அப்படின்னு இந்த குறள்ல வள்ளுவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி அப்படின்னு சொல்றாரு இந்த குறள்ல. அடுத்து 26வது குறள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர். செய்வதற்கு அரிய அருமையான செயல்களை செய்யறவங்க தான் பெரியவங்க. செய்வதற்கு விரும்பத்தகாத செயல்களை செய்பவர் சிறியர் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்த குறள் 27வது குறள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அதாவது இதோட இந்த குறளோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படக்கூடிய 5 புலன்களின் வழியாக இந்த பிறக்கிற இந்த ஆசைகளை அறுத்து எய்பவனிடம் பார்த்தீங்கன்னா வசப்பட்டதே இவ்வுலகம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசைகளை துறந்தவன்ட்டு தான் இந்த உலகம் வசப்படும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது 28வது குறள் நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன் மக்களோட உயர்வை அவர்கள் இந்த உலகத்துல சொன்ன மந்திர சொற்களை அடையாளம் காட்டிவிடும். அதாவது அவங்க சொல்ற அந்த வாக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமையும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. அடுத்தது 29வது குறள்
குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பண்புகளை கொண்ட ஒரு பெரியோர் ஒரு கன பொழுதே சினம் கொண்டாராயினும் அந்த சினத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒருவர் காத்தல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கன பொழுதே சினம் கொள்வாராயின் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் சொல்லி இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றாங்க. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது. அடுத்த குறள், அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இதோட பொருள் பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர், அவரே பாத்தீங்கன்னா அந்தனர் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல தெளிவுபடுத்திருக்காங்க. அந்தனர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். இதோட பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த வீடியோல அடுத்தடுத்த அதிகாரம் பார்க்கலாம். இந்த அதிகாரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். தேங்க்யூ.